ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். குட்டி ஈவினிங் மினி விளாக் பார்த்துடலாம். ரொம்ப நாள் கழிச்சு நல்ல வெயில் அடிச்சதுனால அன்னைக்கு ஈவினிங் வந்து ஃப்ரிட்ஜை டீப் கிளீன் பண்ணலான்னு எல்லா பார்ட்ஸையும் கலட்டி வெளியில் வச்சு கழுவியாச்சு. நம்ம ஷீட்டே போட்டாலும் இந்த மாதிரி டீப்பாக க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்மெல் போகிறதுக்காக வந்து பேக்கிங் சோடா இல்லைனா பேக்கிங் பவுடரை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக நான் வச்சுருவேன். டின்னருக்கு வந்து பாவ் பஜ்ஜி மசாலாவுக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டு ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜில் வந்து மஷ்ரூம் இருந்தனால பெப்பர் மஷ்ரூம் செஞ்சு வச்சுருந்தேன். பாவ் பஜ்ஜி மசாலா வந்து யூஸ்வலாகவே நம்ம பன்னு கூட வச்சு சாப்பிடுவோம். ஆனால் இந்த மசாலா இட்லி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து என்னோட பையன் ஸ்கூலுக்கு கூட எடுத்துகிட்டு போனால் ஆக்சுவலாக காரம் கம்மியாக போட்டனால கலர் உங்களுக்கு அந்த மைல்டு கலர் இருக்குது. ஆனால் வந்து நம்ம இட்லி வந்து செஞ்சு அது நல்லா ஆறி இருக்கணும், அப்போ தான் பீஸ் போட வரும். அந்த பீஸ் போட்ட இட்லியை வந்து இந்த மசாலாவோட நல்லா சிம்மில் வச்சு மசாலா பிரட்டி கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். நெய்யோ இல்லை பட்டரோ வந்து போட்டுக்கலாம். நம்ம சூடாக சாப்பிடும்போது அது மேலே கொஞ்சம் ஆனியன், லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையெல்லாம் தூவி சாப்பிட்டோன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.